வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா மைசூர். ரோட்டில் போகுது காரு, நம்ம திடீர்னு முடிவு எடுத்தது தான் இந்த டூரு. என்ன தெரியுது ஒன்றும் வேணாம். ஒரு மாதிரி அங்கே தான் பேலஸ் இருக்குது, அங்கே தான் நம்ம போக போகிறோம். அதெல்லாம் போகாமல் இங்கே உட்காந்துருக்குமே, காசு இல்லைன்னு மட்டும் நினச்சிக்காதீங்க. டைமிங் 10 மணிக்கு தான். கூலிங் தான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே அதிகமாக இருக்குது, ரொம்ப கூலிங்காக இருக்குது. இந்த மாதிரி தான் கோட்டி பசங்க உண்மையான கோட்டி வந்துட்டா. ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மாஸ் மகேஷ். இதுதான் ஆசை அருண். புழு கடிச்சா ஆகும் அரிப்பு, என் நன்மை எப்பயுமே இருப்பான் சிரிப்பு. மேப் முத்து ஏன் சொல்றேன்னு பார்த்தீங்களா, கூகுள் தெரியாத வழி கூட இவருக்கு தெரிஞ்ச மாதிரி காட்டிப்பாரு. ஆனால் போகிற இடம்லாம் தப்பாக தான் இருக்கும். அதனால இவருக்கு பேர் மேப் முத்து. இன்னொருத்தர் இருக்கிறார் சுதன், அவர் தான் உங்கள் ஒளிப்பதிவாளர். முதல்ல இந்த ட்ரிப் எப்படி ஆரம்பிச்சிச்சுன்னு அந்த கதையை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒரே ரூமில் இருந்தாங்க, நான் மட்டும் தனியாக இருந்தேன். அதாவது வேலை பார்க்குற இடத்துல கொஞ்சம் தள்ளியே இருந்தேன். சரி ஃப்ரெண்ட்ஸை பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி சர்ப்ரைஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் ஒரு மிட் நைட் அப்போ வந்தேன். அவங்க எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறாங்க. எஞ்சி வாடா மைசூர் போவாங்க, மணி பார்க்குறேன் 3 மணி. இந்நேரம் எப்படா போகிறது, வாடா அப்படின்னு ட்ரெஸ் எல்லாம் மாட்டிட்டு இந்த பனியனோட வர வச்சுட்டானுங்க. வேறு என்ன பண்ணுது, வந்து இதை வேற காட்டிடுறாங்க. சரி ஓகே, கூப்பிட்டாங்க பசங்க அப்படின்னு சொல்லி வந்தாச்சு, அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் இயர் போகிறோம். எங்கே போகிறோன்னா மைசூர் பேலஸ் தான். ஏன்டா போகிறேன்னு தான் சொல்கிறேன், இன்னும் போகாமல் இருக்கே அப்படின்னு பார்த்தோன்னா 10 மணி தான் ஓப்பன் சொல்லிட்டாங்க. அது வரைக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில. அது வேறு முக்கியமான விஷயம். அடுத்ததாக இப்போ பூங்காவுக்கு போக போகிறோம். பூங்கா ஓகே. நான் மேலே போய்க்கிறேன். மணி ஒரு 8:30 ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். 10 மணி தான் திறப்பாங்கன்னு சொன்னாங்க. அது வரைக்கும் நான் பார சொல்லலைங்க, இந்த பையனை ஏற்றி விட்றான். நான் சொல்கிறது என்னென்னா பேலஸ், அதாவது நம்ம மைசூர் பேலஸ் சொல்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரம் தான், கூடிய சீக்கிரம் அங்கே வந்து சந்திக்கிறோம்.